இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நல்லா பாருங்க. இதுல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் போய்கிட்டு இருக்காங்க. இவங்களோட ஒரு சின்ன பையனும் போயிட்டு இருக்கான். பார்க்கறதுக்கு ஒரு நார்மலான ஃபேமிலி மாதிரி தான் தெரியுது. யாரையோ பார்க்கறதுக்காக அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா ஒரு நிமிஷம் அவங்கள ரொம்ப நல்லா உத்து பாருங்க. இந்த ஜூன் மாசத்துல வெளியில 45 டிகிரி வெயில் அடிச்சிட்டு இருக்க இந்த சமயத்துல காத்து கூட பாத்தீங்கன்னா சூடா தான் வந்துட்டு இருக்கு. நிழல்ல நின்னா கூட பயங்கரமா வேர்க்கக்கூடிய ஒரு டைம். இந்த ஹீட்ல சாதாரணமாவே மூச்சு விட முடியாது. ஆனா இந்த ஹீட்ல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நல்ல இறுக்கமா மூடின மாதிரி 2 மாஸ்க் போட்டிருக்காங்க. இந்த ஜூன் 2026ல மாஸ்க் போடக்கூடிய அவசியம் என்ன? மாஸ்க் போட சொன்ன காலம்லாம் போயிட்டு பல வருஷம் ஆகுது. இப்பெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூட யாரும் மாஸ்க் போட்டு போறதில்ல. ஆனா இவங்க இந்த கொதிக்கிற வெயிலையும் மூச்சு திணற இந்த மாஸ்க் இப்படி முகமே தெரியாத மாதிரி இறுக்கி கட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணி பாருங்க. அந்த ஆணும் அந்த பெண்ணும் மட்டும்தான் மாஸ்க் போட்டிருக்காங்க. கூட வந்த அந்த ப்ளூ கலர் டிஷர்ட் போட்ட பையன் எந்த விதமான மாஸ்க்கும் போடல. இப்ப அவங்க 2 பேருக்கு தான் மாஸ்க் போடணும் அப்படின்ற அவசியம் இருக்கு. இந்த பையனுக்கு மாஸ்க் போடணும் அப்படின்ற அந்த அவசியமே இல்லை. ஏன்? இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு சாதாரணமான விஷயமா தான் தெரியும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி கூட இருக்கும். இப்ப ஒரு குடும்பமா இருக்கக்கூடிய இவங்க 3 பேருக்கும் இவங்க இப்ப போயிட்டு இருக்கக்கூடிய அந்த அபார்ட்மெண்ட்டுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. சொல்ல போனா இவங்க 3 பேரும் இந்த ஊரே கிடையாது. 1400 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இவங்க டெல்லிக்கு வந்து சம்மந்தமே இல்லாத இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இவங்க கையில வச்சிருக்கக்கூடிய அந்த பேக்கை பாருங்க. அந்த பேக்குக்குள்ள என்ன இருக்கு? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் உண்மையாலுமே ஒரு பயங்கரமான கேஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் டிஷர்ட் போட்ட இந்த சின்ன பையனால தான் இன்னைக்கு கேஸே கம்ப்ளீட்டா கிராக் ஆக போகுது. இந்த கேஸ் டெல்லி போலீஸ் ஆபீசர்ஸை திணற அடிச்ச ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட சேனல்ல நம்மளை சுத்தி இந்த உலகத்துல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத கேஸ் ஃபார்மேட்ல பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். ஜூன் 4, 2026 டெல்லி வசுந்தரா என்க்ளர் அன்னைக்கு தேவரதி பால் அப்படின்ற ஒருத்தங்க தன்னுடைய அக்காவான திபோஸ்மிதா பாலுக்கு கால் பண்ணி பார்த்துருக்காங்க. சொல்லப்போனால் இது அவங்களுடைய டெய்லி ரொட்டீன் அப்படின்னு சொல்லலாம். சின்னதாக எதனாச்சும் விஷயம் நடந்தாலும் சரி, பெருசாக எதனாச்சும் நடந்தாலும் சரி, அவங்க 2 பேருமே டெய்லியுமே ஃபோன் கால் அதை டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. இப்படி அவங்க 2 பேருமே பேசிக்கல அப்படின்னு சொன்னால் 2 பேருக்குமே அன்னைக்கு டேவே எண்ட் ஆகாது. மொதல் தடவை ட்ரை பண்ணாங்க, 2வது தடவை ட்ரை பண்ணாங்க, 3, 4, 5ன்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு காலுமே அட்டன் ஆகல. இவங்களுடைய அக்காவான தேவஸ்மிதா இந்த மாதிரி எப்பயுமே பண்ண மாட்டாங்க. எப்ப கால் பண்ணாலுமே போன் அட்டன் பண்ணுவாங்க. அதுலயும் முக்கியமா வீட்ல இருந்து யார் கால் பண்ணாலும் சரி கட்டாயம் இவங்க கால் அட்டன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணாம இது வரைக்கும் இருந்ததே கிடையாது. அதுவும் இத்தனை மணி நேரமா. இப்ப தங்கச்சியான தேவரதியோட மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு தப்பா படுது. இருந்தாலும் அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு லெக்சரரா இருக்காங்க. அவங்களுக்கு கிளாஸ்ல எதனாச்சும் ஒர்க் இருக்கும், எக்ஸாம் டைம் வேற, அந்த ப்ரெஷர்ல எதனாச்சும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா பல மணி நேரமாகியுமே இவங்களுக்கு எந்த ஒரு போன் கால், எந்த ஒரு மெசேஜுமே வராம இருக்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இதுக்கு மேல நம்ம அமைதியா இருக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ண இவங்க அவங்களோட அக்காவுக்கு மறுபடியும் கால் பண்ணி பார்த்துட்டு இவங்களோட வீட்டுல இருக்க அத்தனை பேருக்குமே போன் பண்ணி சொல்றாங்க. தேவஸ்மிதாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவ காலை எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவங்களுக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் தேவஸ்மிதா ஒரு நாள் கூட அவங்களோட போனை சைலண்ட்ல வைக்கிறதோ சுவிட்ச் ஆஃப் பண்றதோ இந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. அவங்க ஒரு முக்கியமான இடத்துல லெக்சரரா இருக்காங்க. பத்தாததுக்கு வீட்டில் இருக்கவங்களும் கால் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால எப்பயுமே அவங்களோட போனை மானிட்டர் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஏதோ ஒன்று தப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி தேவரதிக்கு தோணுது. இந்த சமயம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நம்ம நேர்லயே போயிட்டு பார்த்துட்டு வந்துடலான்னு. இதுக்கான முக்கியமான காரணம் தேவஸ்மிதா அவங்களோட அபார்ட்மெண்ட்ல தனியா இருக்காங்க. இவங்க ஈஸ்ட் டெல்லியில் இருக்கக்கூடிய வசுந்தரா என்க்ளர்ல சத்தியம் அபார்ட்மெண்ட்ஸ்ல 6th ஃப்ளோர்ல தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க கூட யாருமே கிடையாது. அவங்க மட்டும்தான் அங்க இருந்து காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தேவரதிக்கு நல்லாவே தெரியும். சரி, இதுக்கு மேல நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம நேரடியா போயிட்டு ஃபிளாட்ல போய் செக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இவங்க இந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. வேகமாக அந்த ஃப்ளாட்டுக்கு போகிறாங்க. அவங்களோட டோருக்கு முன்னாடி போயிட்டு நின்று பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அவங்களுடைய டோருக்கு வெளியில் லாக் ஆகிருக்கு. என்னது இது, டோருக்கு வெளியில் லாக் ஆகிருக்கு, அக்கா லாக் பண்ணிட்டு எங்கே போயிருப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கா ஃபோன் எடுக்காமல் வெளியில் போகவே மாட்டாளே, அப்படி இருந்தாலும் வெளியிலிருந்து எதனாச்சும் ஒரு மொபைல் மூலிமா நம்மளுக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பா. இது என்னமோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க வெளியில் நின்று எல்லா ஆங்கிள்லையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. ஒருவேளை இவங்க உள்ளே இருக்கிறப்ப
யாராச்சும் தவறுதலா பூட்டிட்டு போயிருப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இவங்களுக்கு வருது. சரி, அக்கா ஒருவேளை உள்ள இருந்தா அப்படின்னு யோசிச்ச இவங்க அந்த வீட்டுடைய காலிங் பெல்லை வந்துட்டு அமுத்துறாங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. இவங்க தீதி தீதின்னு சொல்லி கதவை தட்டி பார்த்துருக்காங்க. ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. இப்படி இவங்க மாத்தி மாத்தி கத்திக்கிட்டே கதவை தட்டிட்டு இருக்கிற இந்த சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்துல இருந்தவங்க அத்தனை பேருமே அந்த இடத்துக்கு வராங்க. வந்து என்னாச்சு அப்படின்றத கேட்குறாங்க. உள்ள இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய, சரி நம்ம எல்லாருமே சேர்ந்து எப்படியாச்சும் இந்த கதவை திறக்கலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்றாங்க. நிறைய பேர் வந்து அந்த கதவை தள்ளி ஒரு கட்டத்துல அந்த கதவை ஓப்பனும் பண்றாங்க. இப்படி இந்த கதவை உடைச்சு லாக்க பிடிச்சி அந்த கதவை தள்ளி பார்த்த எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக். ஏன்னா தர ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பயங்கர திக் ரெட் கலர்ல நிறைய கரைகளா இருந்தது. கொஞ்ச நேரத்திலேயே அது ரத்தம் அப்படிங்கறத அவங்க ரியலைஸ் பண்றாங்க. இந்த சிகப்பு கரைகள் அப்புறம் ரத்தம் ஒரு இடத்துல கிடையாது, நிறைய இடத்துல இருக்கு. காத்துல ஒரு விதமான ஒரு ஹெவியான மெட்டாலிக் ஸ்மெல் ஒன்று வருது. அந்த ரூம்குள்ள நுழையறதுக்கே அத்தனை பேரும் பயந்தாங்க. யாருமே அந்த ரூம்குள்ள நுழையல. யாருக்கும் தைரியம் வரல. எல்லாரும் வாசலுக்கு வெளியவே நின்னாங்க. ஆனா தேவரதி மட்டும் உள்ளார ஒரு பதட்டத்திலே போனாங்க. அக்கா அக்கான்னு கூப்பிட்டுட்டே போனாங்க. அப்பதான் அங்க இருந்த ஃப்ளோர்ல அவங்களுடைய அக்கா ரொம்ப மோசமான நிலைமையில கீழே விழுந்து கிடக்குறாங்க. சுத்தி ரத்தமா இருக்கு. அவங்களுடைய 2 விரஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அறுத்த மாதிரியான காயங்கள் இருக்கு. நல்ல கிட்ட போய் பார்த்தப்ப அவங்க அக்காவுக்கு உயிர் இல்லை அப்படிங்கறதுமே இவங்களுக்கு தெரியுது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தேவரதி கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் ஆகுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. அதே இடத்துல கத்தி கத்தி அழுகுறாங்க. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு தெரிஞ்சிருது அக்கா இந்த மாதிரி பண்ணவே மாட்டா, இங்க வேற என்னமோ நடந்திருக்கு, வேற யாரோ உள்ளார வந்து இந்த மாதிரி ஒரு கொலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. உடனடியாக அவங்க அவங்களோட போன் எடுக்கிறாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க, கத்துறாங்க, அழுகுறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து நியூ அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க. இந்த மாதிரி இந்த பிளாட்ல இருக்கக்கூடிய என்னோட அக்கா வந்து இப்போ உயிரோடவே இல்லை, என்னோட அக்காவை யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணி இருந்திருக்காங்க, வசுந்தரா என்கிளர்ல இருக்கக்கூடிய சத்தியம் அபார்ட்மெண்ட்ஸுக்கு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இந்த கால் பண்ணது கரெக்டா 2:35க்கு. இந்த கால் வந்து அடுத்த சில நிமிஷங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த பிளாட்டுக்கு வராங்க. வந்த உடனே அங்க வெளியில் நின்றுட்டு இருக்கிற அத்தனை பேருமே வெளியில அனுப்பிச்சு அந்த டோரை வந்து சீல் பண்றாங்க. உடனடியாக போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த கிரைம் சீனை எக்ஸாமின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு விஷயத்தை பாக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டோடைய டோர் வந்துட்டு டேமேஜ் ஆகவே கிடையாது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னலும் டேமேஜ் ஆக கிடையாது. எல்லாமே ப்ராப்பரா இருக்கு. இது மட்டும் கிடையாது, அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கபோர்டு எல்லாமே ரொம்ப ப்ராப்பரா க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த வீட்டுக்குள்ள இருந்த பணம், நகை எதுவுமே திருடு போ கிடையாது. அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காஸ்ட்லியான பொருட்கள் அத்தனையுமே அப்படியே கை வைக்காத மாதிரி இருந்திருக்கு. இதில் இருந்து ஒரு விஷயம் கிளியரா புரியுது, இது கொள்ளையடிக்கிறதுக்காக வந்தவங்க பண்ணது கிடையாது. யாரோ ஒருத்தங்க உள்ள வந்திருக்காங்க. உள்ள வந்து இந்த ப்ரொஃபஸரை ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிட்டு வெளில போயிருக்காங்க. ஆனா அந்த வீட்டுல ஃபோர்ஸா என்ட்ரி ஆன மாதிரியான எந்த ஒரு தடயமும் தெரியல. அப்போ போலீஸ் ஆபீசர்ஸோட மைண்டுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் வருது, டெபோஸ்மிதா அவங்களாவே கதவு திறந்து விட்டாங்களா? கொலைகாரனுக்கு இவங்களாவே கதவு திறந்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னா கொலைகாரன் ஏன் இவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச நபரா இருக்கக்கூடாது? போலீஸ் ஆபீசர்ஸோட இன்வெஸ்டிகேஷன்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த டெபோஸ்மிதா யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். டெபோஸ்மிதா இவங்க ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ப்ரொஃபஸர்னு சொன்னா இப்ப பாரு டெக்ஸ்ட் புக்கை வச்சுக்கிட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடிய ஒரு டீச்சர் கிடையாது. இவங்க டெல்லி யூனிவர்சிட்டியோடைய சிவாஜி காலேஜில் கடந்த 2.5 வருஷமா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இவங்க மகாராஜா அக்ரஸா காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு லிட்ரேச்சர் அப்படிங்கிறது வெறும் சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது, இவங்களுடைய பேஷன். இவங்க ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆயிருந்தாங்க. இதுக்காக டெல்லி யூனிவர்சிட்டி இவங்களுக்கு ஃபண்ட்ஸும் கொடுத்துட்டு இருந்தது. இந்த ப்ராஜெக்டோட நேம் என்னன்னா ரீவிசிட்டிங் பார்ட்டிஷன் த்ரூ ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர். இந்தியன் பார்ட்டிஷனையும் ஆர்ட்டையும் மிக்ஸ் பண்ணி இவங்க ஒரு ஸ்டடி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு டீப் அகாடமிக் ஒர்க் இவங்க பண்றாங்க அப்படின்னு சொன்னா இவங்க இந்த லெவலுக்கு ஸ்மார்ட்டான ஒரு பர்சன் அப்படின்னு பாத்துக்காங்க. காலேஜ்ல அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெப்புடேஷன் இருக்கு. எப்பயுமே காமா கம்போஸ்டா தான் இருப்பாங்களாம். ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேர்த்துக்கிட்டயுமே ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. அவங்க காலேஜில் நடக்கக்கூடிய கல்ச்சுரல்ஸ், டிராமா ஈவெண்ட்ஸ், அப்புறம் காம்படிஷன்ஸ் எல்லாத்துலயுமே இவங்களோட பார்ட்டிசிபேஷன் இருக்கும். இவங்க ஸ்டூடெண்ட்ஸை ரொம்பவே நல்லா ட்ரெயின் பண்ணி அனுப்புவாங்க. நார்மலா இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே இருக்க மாட்டாங்க. ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா தான் வந்துட்டு இவங்க அப்ரோச் பண்ணுவாங்க. ஆஃபீஸர்ஸ் இந்த விஷயங்கள்லாம் கேட்டதுக்கு அப்புறமா ரொம்பவே ஜென்யூனான ஒரு பர்சன் தான் இவங்க. இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கிறத அந்த காலேஜில் இருக்கிற யாருமே நம்பல. அந்த காலேஜோட பிரின்சிபல் நம்பல, கூட ஒர்க் பண்றவங்க, ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே நம்பல. எல்லாருக்குமே இந்த விஷயம் பயங்கர ஷாக்கா தான் இருக்கு. டெபோஸ்மிதாவுடைய பர்சனல் லைஃபை பொறுத்த
வரைக்கும் அவங்க தனியாக தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த ஈஸ்ட் டெல்லி வசுந்தரா என்க்ளேரில் இருக்கக்கூடிய சத்தியம் அப்பார்ட்மெண்ட்டில் 6th ஃப்ளோரில் இவங்க மட்டும்தான் தங்கியிருக்காங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருக்கு, இவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்டும் இருக்காரு. ஆனால் அவரு கூட சில வாக்குவாதம் வந்து இவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் ஒத்து போகாததுனால இவங்க 2 பேருமே தனித்தனியாக பிரிஞ்சு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மா அப்பா அப்புறம் அவங்களுடைய தங்கச்சி, அவ்வளவுதான். அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே இவங்க மதிப்பு கொடுப்பாங்க. இவங்களோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். காலையில் காலேஜுக்கு போவாங்க, திருப்பி வீட்டுக்கு வருவாங்க, அவங்களோட ரிசர்ச் ஒர்க் பண்ணுவாங்க, எதனாச்சும் ஒரு விஷயத்தை படிப்பாங்க. வீக் டேஸில் கூட அவங்க வெளியில் போக மாட்டாங்களாம், வீட்டில் உட்காந்து எதனாச்சும் புக்ஸ் ரெஃபர் பண்ணுவாங்க. இவங்களுக்கு எதிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க. இவங்களுக்கு எதிரின்னு யாருமே இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை தான் இவங்க வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸரை யார் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னே தெரியல. ஏன்னா இவங்களை கொலை பண்ணுறதுக்கான மோட்டிவ் வந்துட்டு யாருக்குமே பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. சரி, இப்போ கிரைம் சீனில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். 6th ஃப்ளோர். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உள்ள நுழைஞ்ச உடனே கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போனது கொள்ளையடிக்கிறதுக்காக வந்தவங்க கிடையாது அப்படின்னு. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி எல்லா காஸ்ட்லியான ஐட்டம்ஸும், லேப்டாப்ஸும், டாக்குமெண்ட்ஸும், பண நகை எல்லாமே உள்ளதான் இருக்கு. திருடணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல வந்திருந்தா கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அப்படின்னா உள்ளே வந்தவன் இவங்களை கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தில் தான் உள்ள நுழைஞ்சிருக்கான். அப்படின்னா உண்மையாலுமே என்ன நடந்திருக்கும்? இவங்களை பழி தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேணும்னே வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போன மாதிரி இருக்கு. கிரைம் சீன்லேயே நின்று இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்றத யோசிச்சுக்கிட்டு இருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸோடைய கண்ணில் ஒரு விஷயம் மாட்டுது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய டைனிங் டேபிள் மேலே ஒரு வாட்டர் கிளாஸ் ஒன்று இருக்குது. அதை பார்க்குறாங்க. சொல்லப்போனால் ஒரு வாட்டர் கிளாஸ் கிடையாது, 2-3 வாட்டர் கிளாஸஸ் இருக்குது. இதை பார்க்குறப்ப யாரோ ஒருத்தருக்கு இவங்க தண்ணி கொண்டு வந்துட்டு தந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படின்னா அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ளே யாரோ ஒரு கெஸ்ட் வந்திருக்கணும். அந்த கெஸ்ட்டுக்கு தெமோஸ்மிதா போயிட்டு கதவை ஓப்பன் பண்ணி இருந்திருக்கணும், அவங்களுக்கு தண்ணி கொடுத்து உட்கார வச்சிருக்கணும். ஸோ டோரில் ஃபோர்ஸ் என்ட்ரி இல்லை அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு. உள்ள வந்து அந்த கொலைகாரன் தெமோஸ்மிதாவுக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு ஆள். அவன் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது, ரேண்டமா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச நபர் கிடையாது. அவங்களோட வாழ்க்கையில அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு நபர். ஃபாரன்சிக் டீம் அந்த இடத்துக்கு வருது. வந்து ஒரு இடம் விடாம இன்ச் பை இன்ச்சா தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க, அந்த கிளாஸ் சாம்பிள்ஸ் எடுத்துக்கிறாங்க, சுத்தி அவங்களுக்கு கிடைச்ச ரத்த சாம்பிள்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இன்னும் ரூம்ல என்னென்ன கிடைக்குமோ எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. உடனடியா தெமோஸ்மிதாவுடைய சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பிரேத பரிசோதனையுடைய ரிப்போர்ட்டும் வருது. இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெமோஸ்மிதாவுடைய தலையில ரொம்ப பலமா இது ஒரு பொருள் வச்சு அடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது வச்சு பார்க்குறப்ப முதல்ல அவங்கள தலையில வந்து அட்டாக் பண்ணியிருந்திருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட கையில 2 பக்கமும் நரம்பு வந்து கட் பண்ணியிருக்கணும். இந்த பேட்டர்ன்ல இருந்தே ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா புரியுது. இது முன்கூட்டியே பிளான் பண்ணிட்டு வந்து பண்ண ஒரு கொலை. அந்த கிரைம் சீன்ல எங்கேயுமே எந்த விதமான ஆயுதமும் கிடைக்கல. இவங்களோட தலையில அடிச்ச பொருளா இருக்கட்டும், இவங்களோட கையை கிழிச்ச கத்தி இல்ல வேற எதனாச்சும் இருக்கட்டும், எந்த ஒரு ஆயுதமும் அந்த வீட்டுக்குள்ள கிடைக்கல. அப்படி உள்ள வந்த அந்த கொலைகாரன் ரொம்ப தெளிவா இந்த ஒரு கொலையை பண்ணிட்டு அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையுமே அவன் பேக்ல வச்சு பேக் பண்ணி கொண்டு போயிருக்கான். ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்ற எண்ணம் இருக்கிறவன் தான் அந்த கொலைகாரனா இருக்கணும். ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணி எந்த விதத்திலையும் நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்திருக்கான். இப்போ ஆபீசர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, அடுத்து என்ன பண்றது? தெமோஸ்மிதாவுடைய பர்சனல் லைஃபை வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட பர்சனல் லைஃபை பத்தி தெரிஞ்சா இவங்களை கொலை பண்றதுக்கான மோட்டிவ் யாருக்கு இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முதல்ல போலீஸ் ஆபீசர்ஸ் போயிட்டு அவங்களோட ஃபேமிலி கிட்ட பேசணும். இப்படி அவங்களோட குடும்பத்துல போயிட்டு பேசினப்பதான் இவங்களோட லைஃப்ல இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு நபரை பத்தி இவங்களுக்கு தெரிய வருது. போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. விக்டிம் சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துமே விசாரிக்கிறாங்க. தெமோஸ்மிதாவோட லைஃப்ல யார் யாரெல்லாம் இருந்தாங்க, யாருக்கு இவங்களை கொலை பண்றதுக்கான காரணம் இருந்தது அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் தெமோஸ்மிதாவுடைய தங்கச்சிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி உங்களுக்கு யார் மேலாச்சும் சந்தேகம் இருக்கா, கடைசியா உங்க அக்கா கிட்ட மிரட்டுற மாதிரி யாராச்சும் பேசி இருக்காங்களா, உங்க அக்காவை கொலை பண்றதுக்கான காரணம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கடைசியா அவங்களோட லைஃப்ல புதுசா யாராச்சும் வந்தாங்களா, இல்ல புதுசா யாராச்சும் அவங்களை விட்டு போனாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இப்போ அவங்க சிஸ்டர் நிறைய விஷயத்த கிளாரிஃபை பண்றாங்க. அவங்களுக்கு காலேஜ்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்களோட நெய்பர்ஸ் கிட்டயும் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தெமோஸ்மிதா ரொம்ப லிமிட்டடான பர்சன்ஸ் கூட மட்டும்தான் பழகுவாங்க. அதனால யார்கிட்டயுமே அவங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பே இல்லை. தெமோஸ்மிதாவுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் இடையில பேச்சுவார்த்தை ஒழுங்கா இல்லை.
2 பேருக்கு நடுவில் எதுவுமே செட் ஆகாததுனால 2 பேரையுமே இப்ப தனித்தனியா பிரிஞ்சு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் ஆபீசர்ஸோட மைண்ட்ல இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அவங்களுடைய இப்போதைய ஃபர்ஸ்ட் சஸ்பெக்ட் அவங்களுடைய ஹஸ்பண்ட். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு வந்துட்டு இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் சஸ்பெக்டாவே அவங்களோட ஹஸ்பண்ட் இல்லைன்னா எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் இருப்பாங்க. ஏன்னா இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த பல கொலைகள்ல இவங்க தான் குற்றவாளியா இருக்காங்க, இப்படிதான் புள்ளி விவரம் சொல்லுது. இப்போ இவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இவங்க கூட இல்லாம தனியா பெங்களூர்ல வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரியுது. உடனடியாக ஆபீசர்ஸ் பெங்களூர் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ணி அந்த நபரை கான்டாக்ட் பண்ண சொல்றாங்க. அவரும் இவங்க கேட்கிற எல்லா கேள்விகளுக்குமே பதில் சொல்றாரு, ரொம்பவே ப்ராப்பரா கோஆபரேட் பண்றாரு. அவர் அந்த சமயத்துல எங்க இருந்தாரு, அவரோட திங்ஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே போயிட்டு சர்ச் பண்ணாங்க. ஜூன் 3 ஜூன் 4 நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் எங்கேயுமே போல பெங்களூர்லயே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவர் சொல்ற இந்த விஷயம் வந்துட்டு உண்மையா அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் செக் பண்ணி பார்த்திருக்காங்க. செக் பண்ணி பார்த்ததுல இவர் சொன்ன எல்லா விஷயமே உண்மைதான் அப்படிங்கிறதுக்கு பெங்களூர்ல சாலிடான எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு. அவருடைய போன் சிக்னல்ஸ் எல்லாமே பெங்களூர்ல இருக்கக்கூடிய அவரோட ஆபீஸ் அப்புறம் வீட்டுல மட்டும்தான் அன்னைக்கு இருந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, இவரை வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லயுமே ட்ராக் பண்ணியிருக்காங்க. அவர் அன்னைக்கு பெங்களூர்ல தான் இருந்திருக்காரு. இப்படி போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லா விதத்திலையும் செக் பண்ணி பார்த்ததுல அவர் அன்னைக்கு பெங்களூர்ல தான் இருந்திருக்காரு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. இதனால இவருக்கும் இந்த கேஸ்க்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி இவரை இந்த கேஸை விட்டு வெளியில அமைச்சிடுறாங்க. அடுத்ததா மறுபடியும் இவங்க போயிட்டு ஃபேமிலி கிட்ட பேசுறாங்க. பேசினப்ப இன்னொரு விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்தது. அது என்னன்னா, திமோஸ்மிதா இப்பதான் டெல்லிக்கு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க வெஸ்ட் பெங்கால்ல இருந்திருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்ல இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பூர்வீக சொத்து இருக்கு, இவங்களுக்கு ஒரு பூர்வீக வீடு இருக்கு. இந்த பூர்வீக வீடு இவங்க ஃபேமிலியில எல்லாருமே சேர்ந்து செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்ட அந்த சமயத்துல டிபோஸ்மிதாவுக்கு அவங்களோட பேர்ல எழுதி வச்ச சொத்து. இது ஒரு பழைய வீடு தான், இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பெரிய வீடு. இந்த வீட்டுக்குள்ள நிறைய போர்ஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. டிபோஸ்மிதா தான் அந்த ப்ராப்பர்ட்டியோடைய ஓனர். அவங்க தான் அந்த ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் அந்த ப்ராப்பர்ட்டிக்கான ரெண்ட் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சொத்து சம்பந்தப்பட்ட எந்த ஒரு டிசிஷனையும் அவங்க தான் எடுக்கணும். இந்த விஷயத்தை கேட்ட உடனே போலீஸ் ஆபீசர்ஸோட மைண்ட்ல ஒரு சந்தேகம் வருது. ப்ராப்பர்ட்டி திமோஸ்மிதாவோட பேர்ல இருக்கு, ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஒருவேளை இந்த ப்ராப்பர்ட்டி அக்காவோட பேர்ல இருக்கு, இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு தான் கிடைச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏன் தங்கச்சி இந்த விஷயத்த பண்ணிருக்க கூடாது? ஆபீசர்ஸ் இந்த விஷயத்த வெளியில சொல்ல கிடையாது, ஆனா இந்த ஆங்கிள்லயுமே ஆபீசர்ஸ் யோசிச்சிருக்காங்க. ஏன்னா எதனாச்சும் ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல ப்ராப்பர்ட்டி உள்ள நுழையுது அப்படின்னாலே அந்த ப்ராப்பர்ட்டி பிரிக்கிறதுல தான் ஒரு பெரிய சண்டையே நடக்கும். கொலைக்கான இன்னொரு முக்கியமான காரணமா பல இடங்கள்ல இந்த ப்ராப்பர்ட்டி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் தேபாரதி தான் அன்னைக்கு அவங்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டோட கதவை உடைச்சிருக்காங்க. உள்ள போயிட்டு தன்னுடைய அக்கா இறந்திருக்காங்க அப்படின்றத போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ணியும் சொல்லியிருக்காங்க. ஏன் முன்னாடி அவங்க வந்துட்டு இதை பண்ணிட்டு போயிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் பாக்குறப்ப ரொம்ப ரொம்ப ஜென்யூனா இருக்கு. இருந்தாலும் தேவரதியோட லாஸ்ட் மூமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட டவர் சிக்னல்ஸ் வச்சு செக் பண்ணி பார்த்ததுல ஜூன் 3 ஜூன் 4 2 நாளுமே அவங்க வழக்கமா அவங்க இருக்கக்கூடிய அவங்களோட இடத்துல தான் இருந்திருக்காங்க. உண்மையாலுமே இவங்க போன் பண்ணி பார்த்திருக்காங்க. அவங்க போன் அட்டன் ஆகல அப்படின்னு உடனே கவலைப்பட்டு தான் அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ இந்த கேஸ்ல அவங்களோட தங்கச்சியும் தப்பு பண்ணல அப்படிங்கிறது போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சிருது. இப்போ ஆபீசர்ஸ் கிட்ட இருக்கிற ஒரே விஷயம் அந்த கிரைம் சீன்ல இருந்து கலெக்ட் பண்ண அந்த ஃபாரன்சிக் சாம்பிள்ஸ் மட்டும்தான். இப்போ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு பெரிய ஹோப் இருந்தது. அதுதான் அந்த பிளாட்டை சுத்தி இருந்த சிசிடிவி கேமராஸ். சத்தியம் அபார்ட்மெண்ட் இருக்கிற அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பெரிய இடம் அப்படிங்கிறதுனால அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் சரி, அந்த அபார்ட்மெண்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ்லையும் சரி எக்கச்சக்கமான சிசிடிவி கேமராஸ் வச்சிருக்காங்க. ஆஃபீஸர்ஸ் ஜூன் 3 ஃபுட்டேஜஸ் அத்தனையுமே கலெக்ட் பண்ணி ஒன்று விடாம பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதனாச்சும் ஒரு சின்ன லீடு கிடைக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அதில் கிடைக்க போகுது. சத்தியம் அபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள யார் யாரெல்லாம் நுழையிறாங்க, யார் யாரெல்லாம் வெளியில போறாங்க அப்படின்ற எல்லாமே ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். இப்போ இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய கேமரா மட்டும் கிடையாது, சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல எக்கச்சக்கமான கடைகள் இருக்கு. அந்த கடைகள்லயுமே கேமராஸ் இருக்கு. முதல்ல போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த லெஜெண்ட் எடுத்து பார்க்கறாங்க. யார் யாரெல்லாம் அன்னைக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் உள்ள வந்திருக்காங்க அப்படின்றது அதுல தெரியுது. இந்த மாதிரியான ஃபுட்டேஜஸ் எல்லாம் வந்து ஏனோ தானோன்னு தேட முடியாது. ஒரு ஃப்ரேம் விட்டா கூட எதனாச்சும் ஒரு விஷயம் மிஸ் ஆயிடும். இதனால ஆபீசர்லாம் கண்ணில் விளக்கண்ணி விட்டுட்டு ஃப்ரேம் பை ஃப்ரேமா ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க வெரிஃபை பண்ண அந்த ரிஜிஸ்டர் லெஜெண்ட் வச்சு பார்க்கறப்ப அன்னைக்கு மொத்தம் 200 பேர் உள்ளர போயிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியுது. இந்த 200 பேர்த்துல டெலிவரி பாய்ஸ் இருக்காங்க, அந்த வீட்டுக்கு வந்துட்டு போற கெஸ்ட்லாம் வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த
அபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு போகக்கூடியவங்களும் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம ரெகுலர் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு போகக்கூடிய மெயின்டெனன்ஸ் பீப்புளும் இருக்காங்க. இப்போ இந்த 200 பேர்த்துல சஸ்பெக்ட் யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், சொல்ல போனா ரொம்ப கஷ்டம். உள்ள வந்துட்டு போன ஒவ்வொரு விசிட்டர்ஸுமே வந்துட்டு இவங்க கிராஸ் செக் பண்றாங்க. இதுக்கு இவங்க மட்டும் செக் பண்ணா பத்தாது, அதனால அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்தையுமே கூப்பிட்டு வச்சு விசாரிச்சாங்க. இப்போ இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்கள நீங்களா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு உள்ள வந்தவங்களை யாராச்சும் உங்களோட கெஸ்ட் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையா ஃபில்டர் பண்ணிக்கிட்டே போறாங்க. இப்போ ஆமா இவங்க என்னோட சொந்தக்காரங்க, இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான், இவங்க மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்றவங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தங்களையா சொல்ல அந்த 200 பேர்த்துல இருந்து ஒவ்வொருத்தரையா எலிமினேட் பண்ணிக்கிட்டே போறாங்க. இப்படி எலிமினேட் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருந்த அந்த சமயத்துல ஒரு குரூப் மட்டும் போலீஸ் ஆபீசர்ஸோட கண்ணில் படுது. அந்த குரூப்ல ஒரு ஆண், ஒரு பெண், கூட ஒரு சின்ன பையனும் இருக்கான். இதை பார்க்கறதுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கு. இந்த 3 பேருமே சேர்ந்து அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போறாங்க. அந்த நபர் பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு பையன் மாட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கான். இது நம்ம டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நார்மலான ஒரு ஃபுட்டேஜ் மாதிரி தான் இருக்கும். நார்மலான ஒரு ஃபேமிலி அபார்ட்மெண்ட்ல ஏறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஆனா இப்ப கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபேமிலி எதுக்காக இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தாங்க, யாரை பார்க்க வந்தாங்க? இப்பதான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்த மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. அடிக்கிற 45 டிகிரி வெயில்ல இவங்க 2 பேருமே முகத்தை மறைச்ச மாதிரி மாஸ்க் போட்டிருக்காங்க. சொல்லப்போனா இந்த காலகட்டத்தில் யாருமே மாஸ்க் போட கிடையாது. அதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு. அதுவும் வெயில் நேரத்தில் மூச்சு விட கூட கஷ்டமா இருக்கிற இந்த சமயத்தில் இதுக்காக சம்மந்தமே இல்லாம இவங்க மாஸ்க் போட்டிருக்கணும். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தையும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா, இவங்க உள்ளே வந்தது வெளியில் போனது 2 சிசிடிவி ஃபுட்டேஜுமே சைடில் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. இப்படி கம்பேர் பண்ணி பார்த்தப்ப அந்த ஆண் வந்துட்டு உள்ளே வரப்போ ஒரு ட்ரெஸ்லையும் வெளியில் போகிறப்ப வேற கலர் ட்ரெஸ்லையும் போயிருக்கான். அதே மாதிரி தான் அந்த பொண்ணும் உள்ளே வரப்போ ஒரு ட்ரெஸ்லையும் வெளியில் போகிறப்ப வேற ட்ரெஸ்லையும் இருந்திருக்காங்க. இதை பார்க்குறப்ப அவசரமாக யாரையோ ஒருத்தங்களை விசிட் பண்ணிட்டு வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு வந்து குளிச்சு ரெடி ஆகிட்டு வெளியில் போன மாதிரி இருக்கு. இந்த நபர்கள் யாரோட வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்தவங்க கிட்ட கேட்டதுக்கு இவங்க எங்க வீட்டுக்கு வரல அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிடுறாங்க. அப்ப இவங்க எந்த வீட்டுக்கு போனாங்க, குளிச்சாங்க, இந்த ட்ரெஸ்ஸை மாத்தினாங்க. ஒருவேளை இவங்க என் திபோஸ்மிதாவோட வீட்டுக்கு போயிட்டு கொலையவும் பண்ணிட்டு அவங்களோட பாத்ரூம்லயே குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு வெளியில வந்துடக்கூடாது. கண்டிப்பா அந்த கொலையை இவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அப்ப ரத்தம் கண்டிப்பா தெரிச்சிருக்கும். அது அவங்க மேலேயும் அவங்களோட ட்ரெஸ் மேலேயும் தெரிச்சிருக்கும். ஒருவேளை இதே ரத்தத்தோட வெளியில போனோம் அப்படின்னு சொன்னா நம்ம மாட்டிப்போம் அப்படிங்கிறதுக்காக கூட அதே வீட்டுக்குள்ள அவங்க குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வெளியில வந்திருக்கலாம். போலீஸ் ஆபீசர்ஸ் அதே ஃபுட்டேஜ்ல லேட்டரா இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ணாங்க. அது யாருன்னா அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த சின்ன பையன். அந்த பையன் உள்ள போட்டுட்டு போனது ஒரு ப்ளூ கலர் டிஷர்ட், வெளியில வந்ததும் அதே ப்ளூ கலர் டிஷர்ட். அப்ப அந்த 2 பேருக்கு மட்டும்தான் ட்ரெஸ்ஸை மாத்துறதுக்கான காரணம் இருந்திருக்கு, இந்த பையனுக்கு இல்ல. அப்படின்னா இந்த கொலை நடக்கிற அந்த சமயத்துல அந்த பையன் அந்த வீட்டுக்கு வெளியவோ இல்லைன்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு ரூம்லயோ இருந்திருக்கலாம். அந்த பையனோட உடம்புல பெருசா எந்த ஒரு ரத்தமும் தெரிக்காம இருந்திருக்கலாம். அதனால அந்த பையன் குளிக்க வேணாம், அந்த பையன் ரசம் மாத்த வேணாம்னு சொல்லி அப்படியே கூட்டிட்டு வந்திருக்கலாம். இப்போ ஆபீசர்ஸ்க்கு இவங்க மேல சந்தேகம் இருக்கு. இருந்தாலும் இவங்க யார் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாது. முதல்ல இவங்க யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இவங்களோட பேர் என்ன, இவங்களோட அட்ரஸ் என்ன, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஃபேஸும் தெரியல. இப்போ ஆபீசர்ஸ் வந்துட்டு வேற ஒரு ஆங்கிள் விசாரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சரி, இந்த ஃபேமிலி அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள எப்படி வந்திருக்கும்? நடந்து வந்தாங்களா, இல்ல பஸ் ஏறி இங்க வந்து இறங்கி வந்தாங்களா, இல்ல ஆட்டோல வந்தாங்களா, கேப்ல வந்தாங்களா? அவங்க எந்த வெஹிக்கிள்ல வந்திருக்காங்க அப்படிங்கறத முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராஸ் எல்லாம் செக் பண்றாங்க. ஒருவேளை இப்படி செக் பண்ணி எதுல வந்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த டிரைவரை கூப்பிட்டு வச்சு அவங்க யாரு, எங்க இருந்து வந்தாங்கன்றத விசாரிக்கலாம். இதுபடி போலீஸ் ஆபீசர்ஸ் விசாரிக்க ஆரம்பிச்ச அந்த சமயத்துல அந்த அபார்ட்மெண்ட் ரோட்டுக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப் ஒன்று வந்து நின்றுருக்கு. அந்த கேப்ல தான் இவங்க இறங்கி போயிருக்காங்க. அந்த கேப் இறக்கி விட்டதுக்கு அப்புறமும் போக கிடையாது, 1/2 மணி நேரமா அந்த ரோட்ல நின்றுகிட்டு இருந்திருக்கு. இந்த கேப் அந்த 3 பேருக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு, அவங்க திரும்பி வருவாங்க அப்படின்னு. வந்ததுக்கு அப்புறம் டக்குன்னு கிளம்பிடலான்ட்டு ரெடியா நின்றுகிட்டு இருக்கு. அடுத்த கொஞ்ச நேரத்துல வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த கேபுக்குள்ள இந்த மாஸ்க் போட்டு அந்த ஃபேமிலி ஏறி போகுது. அதே கேப்ல ஏறி போறாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இவங்க நான் போயிட்டு வரேன், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிருக்கணும். அந்த
அந்த கேபை புக் பண்ணியிருந்திருக்கணும். இப்போ அந்த கேப் டிரைவருடைய ஃபேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிசிடிவி கேமராவில் கிளியராக தெரியல. ஃபேஸ் கிளியராக தெரியாததுனால அந்த கேப் டிரைவர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த கேபோடைய ரிஜிஸ்டர் நம்பரை வச்சு ரொம்ப ஈஸியாகவே போலீஸ் ஆஃபீஸர்ஸ்னால கண்டுபிடிக்க முடியும். ஆஃபீஸர்ஸோடைய நெக்ஸ்ட் மூவ் கேமராவில் தெரிஞ்ச அந்த கேபோடைய நம்பரை வச்சு அந்த ரிஜிஸ்டரை எடுத்து அந்த கேப் டிரைவர் யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது. இவங்க யோசிச்ச மாதிரி அந்த டிரைவர் யார் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சு அவரை கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்து விசாரிச்சப்ப இவங்க கேட்கிற எல்லா கேள்விகளுக்குமே அவர் பதில் சொன்னாரு. எனக்கு பெருசா எதுவுமே தெரியாது சார், நான் ஒரு நார்மலான கேப் டிரைவர் தான். நான் அவங்கள பிக் பண்ண டிராப் பண்ண அவ்வளவுதான் எனக்கு தெரியும், மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னாரு. சரி, எங்கிருந்து பிக் பண்ண எங்க டிராப் பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு நான் துலாபுரால் இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து அவங்களை பிக் பண்ணிட்டு வசுந்தரா என்க்ளர்ல இருக்கக்கூடிய சத்தியம் அபார்ட்மெண்ட்ஸ்ல கொண்டு போயிட்டு டிராப் பண்ண அப்படின்னு சொல்றாரு. டிராப் பண்ற அந்த சமயமே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் டக்குன்னு வந்துடுறேன், நீங்க ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க போனாங்க. அவங்க சொன்ன மாதிரி அடுத்த கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் திரும்ப நான் அதே கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு நான் டிராப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஆபீசர்ஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, துலாபுரா இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ். உடனடியாக ஆபீசர்ஸ் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறாங்க. போயிட்டு செக்இனோட ரிஜிஸ்டர்லாம் எடுத்து பார்க்கறாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஸ்டாஃப்ஸ் கிட்ட காட்டுறாங்க. இந்த நபரை நீங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரிலாம் என்கொயரி பண்றாங்க. இப்ப சிசிடிவி ஃபுட்டேஜில் இருந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எடுத்திருக்கிறதுனால அந்த இமேஜஸ் எல்லாமே ரொம்ப பிளர்ரா தெரிஞ்சது. ஆனா இவ்வளவு பிளர்ரா தெரிஞ்சுமே அங்க இருந்த ஒரு ஸ்டாஃப் வந்து ஆமா சார், இந்த நபர் எனக்கு தெரியும், நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஸ்டாஃப், சார் இவங்க ஒரு ஃபேமிலியா வந்தாங்க, அந்த ஃபேமிலியில ஒரு ஆள், அவங்க கூட ஒரு ஒய்ஃப், அப்புறம் அவங்களோட ஒரு சின்ன பையனும் வந்தான் சார் அப்படின்னு சொல்றாங்க. உடனடியா சரி அந்த செக்இன் ரிஜிஸ்டர்ல இருக்கக்கூடிய அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடு அப்படின்னு போலீஸ் கேட்கறாங்க. உடனே ஸ்டாஃப்ஸும் அந்த ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குறாங்க. ஆபீசர்ஸ் அந்த ஐடி ப்ரூஃபோடைய ஜெராக்ஸ் எல்லாம் வாங்கி வெரிஃபை பண்றாங்க. இப்படி வெரிஃபை பண்ணப்பதான் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் காத்துக்கிட்டு இருந்தது. அந்த ஐடி ப்ரூஃபே ஃபேக். அதில் இருக்கக்கூடிய பேரு ஃபேக்கு, அந்த ஐடி ஃபேக்கு, அதில் இருக்கக்கூடிய அட்ரஸ் ஃபேக்கு, எல்லாமே ஃபேக். இந்த அட்ரஸோ பேரோ டேட்டாபேஸ்ல யாரு கூடயுமே மேட்ச் ஆகல. இப்படிப்பட்ட ஆட்கள் வந்துட்டு இங்க இல்ல அப்படின்னு காட்டுது. இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப பக்காவா பிளான் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் சேர்த்து பிளான் பண்ணி தான் ஃபேக்கான ஐடியா கொடுத்திருக்காங்க. எல்லாத்தையுமே முன்கூட்டியே கால்குலேட் பண்ணி பண்ணிருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த சமயத்துல பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம், கடைசியில எதுவுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி தோணுது. வேற எதனாச்சும் ஒரு ஆங்கிள் நம்ம விசாரிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஆபீசர்ஸ் வந்துட்டு தேடிக்கிட்டு இருந்தாங்க. காலேஜில் வேலை செய்யக்கூடிய ஒரு ப்ரொஃபஸரை யார் இவ்வளவு மோசமா கொலை பண்ணிருப்பா? திரும்ப அவங்களுக்கு கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து செக் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் முக்கியமான ஒரு விஷயத்தை இவங்க நோட் பண்றாங்க. எல்லா விஷயத்தையுமே ரொம்ப பக்காவா பிளான் பண்ண அந்த ஃபேமிலி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கோட்டை விட்டுருது. எல்லாத்தையுமே பொய்யா கொடுத்துட்டு அந்த ரிஜிஸ்டர்ல அவங்களுடைய உண்மையான போன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அந்த கெஸ்ட் ஹவுஸோடைய ஸ்டாஃப் வந்து ஒரு நம்பர் கேட்டிருந்திருக்கலாம், இவங்க வேற நம்பர் தந்திருப்பாங்க. அவர் ஃபோன் பண்ணி பார்த்துருந்துருக்கலாம், சார் இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் தாங்க அப்படின்னு கேட்டிருந்திருக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம். வேற வழி இல்லாம அவருடைய ஒரிஜினல் நம்பரை தந்திருக்கலாம். இப்போ ரீசன் எதுவா இருந்தாலும் சரி, ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட இப்ப ரியலான ஒரு நம்பர் கிடைச்சிருக்கு. அந்த நம்பர் யாரோட பேர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்றத வச்சு மற்றது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். உடனடியாக போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த நம்பர் எடுத்துக்கிறாங்க. நம்பர் எடுத்துட்டு இப்போ அந்த நம்பர் வந்துட்டு எந்த டவர் சிக்னல் கிட்ட டிராவல் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் பார்க்குறாங்க. மேற்கொண்டு யார் யாருக்கெல்லாம் கால் பேசியிருக்காங்க, எங்கெங்க இருந்தெல்லாம் இவங்களுக்கு கால் வந்திருக்கு, எல்லா டீட்டெயில்ஸும் எடுக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு இவங்களுடைய டவர் சிக்னல் எங்கெங்கெல்லாம் போயிட்டு லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்குறாங்க. பார்த்தப்ப அந்த நம்பர் எங்கெங்கெல்லாம் டிராவல் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கேப், அப்புறம் ஒரு ஆட்டோ. அந்த ஆட்டோ வந்துட்டு ஆனந்த் விகாருக்கு போயிருக்கு. அங்கிருந்து அவங்களோட சிக்னல் வந்து நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்கு. இது எல்லாமே ஒரே வண்டியிலே போயிருந்திருக்கலாம். ஆனால் அவங்க ஒரே வண்டியை யூஸ் பண்ண கிடையாது, நிறைய மல்டிபிள் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. கேப்ல போயிருக்காங்க, கார்ல போயிருக்காங்க, பஸ்ல போயிருக்காங்க. நம்ம மாட்டிக்க கூடாது, ஒருவேளை கண்டுபிடிச்சாலும் அவங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்படி நிறைய வெஹிக்கிள்ஸ்ல மாத்தி மாத்தி போயிருக்காங்க. உடனடி ஆபீசர்ஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாங்க. போயிட்டு அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே பாக்குறாங்க. இந்த போன் நம்பர் எதனாச்சும் டிக்கெட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. இப்படி செக் பண்ணப்ப இவங்க எந்த எக்ஸ்பிரஸை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இவங்க பூர்வா எக்ஸ்பிரஸை பிடிச்சிருக்காங்க. இது ஈஸ்ட் பவுண்ட் டெஸ்டினேஷன் போகுது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் டைரக்ஷன் நோக்கி போகுது. மேற்கொண்டு போலீஸ் ஆபீசர்ஸ் இவங்களுடைய டவர் சிக்னலை செக் பண்ணி பார்த்தப்ப அதுவும் டெல்லியில இருந்து பீகாரை கிராஸ் பண்ணி வெஸ்ட் பெங்காலுக்குள்ள தான் போகுது. கடைசியா இவங்களோட சிக்னல் வெஸ்ட் பெங்கால்ல இறங்கி அங்கிருந்து பர்ட்வானுக்கு போகுது.
போர்ட்வான் டிஸ்ட்ரிக்ட். இந்த டிஸ்ட்ரிக்ட் பேரை கேட்ட உடனே போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே டிஸ்ட்ரிக்ட் அதே ஊருக்குள்ள தான் டிபோஸ்மிதாவுடைய பூர்வீக சொத்தும் இருக்கு. அதாவது அவங்களுடைய அந்த பூர்வீக வீடு. ஆல்மோஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எங்கெங்கேயோ போயிட்டு கடைசியா ஒரு இடத்துல வந்து நின்னாங்க. எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெஸ்ட் ஹவுஸ், கேப், ஆட்டோ, ஆனந்த் விஹார், அப்புறம் நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன், பூர்வா எக்ஸ்பிரஸ், போர்ட்வான். இதுவரைக்கும் பார்க்காத அந்த முகங்களை தேடி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உடனடியாக கிளம்புனாங்க. அவங்க எப்படி டிராவல் பண்ணி இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தாங்களோ அதே மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸும் 1400 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி டெல்லியிலிருந்து வெஸ்ட் பெங்காலுக்கு வந்தாங்க. ஜூன் 7, 2026 அவங்க வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய போர்ட்வான் டிஸ்ட்ரிக்டை ரீச் பண்றாங்க. டெல்லி போலீஸ் வரும்போதே ஒரு டீமோடு தான் வந்தாங்க. இவங்க கூடவே அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஆஃபீஸர்ஸையும் கூப்பிடுறாங்க. இப்போ இவங்களை ரீச் பண்ணி இவங்க மூலியமா எக்ஸாக்டா இவங்க எந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்ற அந்த லொகேஷன், அதாவது அந்த அட்ரஸையே கண்டுபிடிக்கிறாங்க. ஆபீசர்ஸ் சத்தமே போடாம அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த வீட்டை வெளியில இருந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு வீடு மாதிரி தான் தெரியுது. உள்ளார ஒரு கிரிமினல் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு தடையுமே இல்லை. ரொம்ப நார்மலான நெய்பர்ஹுட். போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த வீட்டுக்கு போனாங்க. அந்த வீட்டுடைய கதவு போயிட்டு தட்டினாங்க. இவங்க தட்டின உடனே அந்த கதவு திறக்குது. அந்த வீட்டுக்குள்ள மொத்தம் 3 பேர் இருந்தாங்க. 42 வயசான ஒரு நபர், 36 வயசான அந்த நபருடைய மனைவி, அது மட்டும் இல்லாம உள்ளார ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் மைனர். ஆபீசர்ஸ் இப்பதான் அவங்களோட முகத்தை பார்க்கறாங்க. இது வரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜில் மாஸ்க் போட்டிருக்கிற மாதிரி பார்த்த அந்த முகத்தை இப்பதான் முதல் முறையா நேருக்கு நேரு பார்க்கறாங்க. அந்த நபருடைய பேரு ராம் பிரசாத் தாஸ். ஒய்ஃபோட பேரு பானுஸ்ரீ. பையன் வந்துட்டு சின்ன பையன் அப்படிங்கிறதுனால அந்த பையனோட பேரு வந்துட்டு மென்ஷன் பண்ணல. ஆபீசர்ஸ் கொஞ்சம் கூட யோசிக்க கிடையாது. 3 பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இப்படி ஆபீசர்ஸ் அரெஸ்ட் பண்ண இன்னொரு டீம் வந்து அந்த வீட்டை கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணது. ஏன்னா என்ன இருந்தாலும் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இப்ப ஸ்ட்ராங்கான எதனாச்சும் எவிடன்ஸ் வேணும். ரொம்ப வலுவான ஒரு எவிடன்ஸ் கிடைச்சாதான் இந்த கேஸை மேற்கொண்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு போக முடியும். இப்படி அந்த வீட்டை சர்ச் பண்ணப்ப அந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொரு விஷயமா கிடைச்சது. ஃபர்ஸ்ட் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெபோஸ்மிதாவுடைய மொபைல் போன் கிடைச்சிருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்ல அந்த கிரைம் சீன்ல டெபோஸ்மிதாவுடைய போன் வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டா தேடி பார்த்தாங்க. ஆனா அந்த போன் அங்க கிடைக்கல. அந்த அபார்ட்மெண்ட்ல அவங்களோட போன் வந்துட்டு மிஸ்ஸிங். அப்படி அங்க மிஸ் ஆன போனு இவங்க கிட்ட தான் இருக்கு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்ல போலீஸ் ஆபீசர்ஸ் பார்த்த அவங்க அன்னைக்கு போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ரொம்ப அழகா துவைச்சு காய போட்டு மடிச்சு வச்சிருக்காங்க. என்னதான் அவங்க கஷ்டப்பட்டு அடிச்சு துவைச்சு புளிஞ்சு காய போட்டு வச்சிருந்தாலும் கண்டிப்பா அதில் இருந்து ஃபாரன்சிக் ஆபீசர்ஸ் வந்துட்டு எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, அந்த வீட்டுக்குள்ள ஒரு ரேசர் பிளேடுமே வந்துட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த ரேசரை தான் வந்துட்டு அந்த கிரைம்ல யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்றது தெரியுது. கூடவே அங்க ஒரு பேக் பேக்கும் கிடைச்சிருக்கு. அததான் அந்த கேமராவில் அவங்க பார்த்தது. இப்படி கேமராவில் பார்த்த ஒவ்வொரு ஐட்டமும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து அந்த வீட்டுக்குள்ள கிடைச்சிக்கிட்டு இருக்கு. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா மேட்சுமா இருக்கு. இப்படி உங்களுக்கு கிடைச்ச அந்த ரேசரு, பேக், கேப் எல்லாத்தையுமே ஆபீசர்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு எதிரான எல்லா எவிடன்ஸுமே ரொம்ப 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 ஸ்ட்ராங் ஆச்சு. உடனடியாக அவங்க 3 பேர்த்தையுமே கூட்டிட்டு போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆரம்பிச்சப்ப 3 பேருமே ஒரே மாதிரி தான் சொன்னாங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் இதுக்கெல்லாம் வந்துட்டு சர்ப்ரைஸ் ஆக கிடையாது. ஏன்னா மாட்டின எல்லா குற்றவாளியுமே ஆரம்பத்தில் சொல்றது எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு தான். ஆனா அந்த சமயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட இப்ப டவுட் இல்ல, ரொம்ப சாலிடான எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு. இன்ட்ராகேஷன் ரூம்ல ராம் பிரசாத் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தாரு. அவருக்கு பக்கத்துல போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து அவங்க கிட்ட அந்த போனு, அந்த துணி, அந்த சிசிடிவி கேமராவில் எடுத்த அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அது மட்டும் கிடையாது, அன்னைக்கு இவங்களை டிராப் பண்ணிட்டு போன அந்த கேப் டிரைவருடைய வாக்குமூலத்தையும் காட்டுறாங்க. இத்தனை விஷயங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கு, இதுக்கு மேலே நீங்க மறுக்க போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இதுக்கப்புறம் நம்ம தப்பிக்கவே முடியாது, மாட்டிக்கிட்டோம் அப்படின்றது ராம் பிரசாத்துக்கு புரிய ஆரம்பிக்குது. இப்பதான் ராம் பிரசாத் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிக்கிறோம். நாங்க வெஸ்ட் பெங்கால் போர்ட்வான்ல வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அங்க ஒரு பழைய வீடு இருந்தது. அந்த வீடு டெபோஸ்மிதாவுடைய வீடு. இது அவங்களோட பூர்வீக வீடு. அது அவங்களுக்கு தாத்தா அம்மா வழியா வந்து அவங்களுக்கு சேர்ந்துச்சு. இப்ப அந்த வீடும் அவங்களோட பேர்ல தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. டெபோஸ்மிதா டெல்லியில இருந்து 1400 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் ரெகுலரா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கான மொத்த டிசிஷனையுமே டெபோஸ்மிதா தான் வந்துட்டு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க.
அந்த ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணுறது, யார் ரெண்ட்டுக்கு வைக்கிறது, யார் தூக்குறது எல்லாமே அவங்க தான். இங்கே உண்மையாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023ல் ராம் பிரசாத் தன்னோட ஒய்ஃப் கூடயும் பையன் கூடயும் அவங்க இந்த வீட்டில் குறிப்பிட்ட ஒரு போர்ஷனில் வந்துட்டு வாடகை கொடுத்து தங்க ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. திபோஸ்மிதா வந்துட்டு இவங்களை ரொம்ப ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணாங்க. இவங்க ஒரு நல்ல டெனன்ட்டு, இவங்களால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, டீசெண்டாக இருக்காங்க, கரெக்டாக நம்மளோட வீட்டை மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சமயம் தான் ராம் பிரசாத் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இன்னொரு போர்ஷன் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. சரி எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி இவங்க தந்திருக்காங்க. இன்னொரு போர்ஷன் கொடுக்க, இன்னொரு போர்ஷன் வேணும், இன்னொரு போர்ஷன் வேணும்னு கம்ப்ளீட்டாக எல்லா போர்ஷனும் இவங்களே டேக் ஓவர் பண்ணி வாடகை கொடுத்துட்டு இருந்தாங்க. திபோஸ்மிதாவும் நம்மளுக்கு வாடகை கரெக்டாக வருது, கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடுறாங்க அப்படின்றதுனால பெருசாக அதை எடுத்துக்காம விட்டுட்டாங்க. இப்படி ஒவ்வொரு போர்ஷனாக எடுத்துக்கிட்டு இருந்த இவங்க அந்த இடத்துல ஒரு ஸ்டேஷனரி ஷாப் ஒன்று வைக்கிறாங்க. இந்த கடை ரொம்பவே நல்லா ஃபேமஸாக போகுது, பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது. ஒரு கட்டத்தில் அவங்க அப்படியே அங்கே செட்டில் ஆகுறாங்க. இப்போதான் ராம் பிரசாத்துக்கு ஒரு யோசனை வருது. நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வராங்க, இன்கம் நல்லபடியாக வந்துட்டு இருக்கு, நம்மளோட லைஃபே வந்துட்டு செட்டில் ஆயிடுச்சு. ஆனால் இந்த கஸ்டமர்ஸ், இந்த இன்கம், இந்த பிஸ்னஸ் இது எல்லாமே இந்த இடத்த தான் சுற்றி இருக்கு. எண்ட் ஆஃப் த டே இந்த வீடு வந்துட்டு நம்மளுது கிடையாது, இது வேறவங்களது. இங்கே நம்ம வாடகைக்கு தான் தங்கியிருக்கோம். என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளோட ஓனர் வந்துட்டு இந்த வீட்டை காலி பண்ண சொல்லிட்டா கட்டாயம் இந்த வீட்டை காலி பண்ணி தான் ஆகணும். அப்படி காலி பண்ண சொல்லிட்டாங்கன்னா நம்மளோட பிஸ்னஸ் என்ன ஆகுறது, நம்மளுடைய ஃபியூச்சர் என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அவன் யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். இந்த சமயம் தான் அவனோட மைண்டில் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த வீட்டை, இந்த ப்ராப்பர்ட்டியை நமக்கு சொந்தமாக்கிக்க கூடாது. இந்த ஒரு ஆசை முதல்ல சின்னதாக தான் ஆரம்பிச்சது, ஆனால் போக போக அது ஒரு பேராசையாக மாறுது. சரி இந்த வீட்டு இதுக்கு மேலே நம்மளே வச்சுக்கலாம், இந்த வீட்டை நமக்கு தர சொல்லி நம்ம திபோஸ்மிதா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீட்டை நம்மளுக்கு சொந்தமாக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட பிஸ்னஸை இன்னுமே பெருசாக்கலாம், கடையை இன்னும் பெருசாக பண்ணலாம் அப்படின்ட்டு பல ஐடியா இவங்க போட்டு வச்சிருந்தாங்க. இதுக்காக ஒரு நாள் திபோஸ்மிதா கிட்டே இவங்க ஃபோன் பண்ணி, உங்களோட வீட்டை எங்களுக்கே தந்துடுறீங்களா, நான் அந்த வீட்டை காசு கொடுத்து வாங்கிக்கிறேன், நீங்கள் டெல்லியில் தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு வேலை எல்லாமே டெல்லியில் தான் இருக்கு, உங்களுக்கு இங்கே வர்றதுக்கான அவசியம் எதுவுமே இருக்காது, அதனால நீங்கள் உங்களோட வீட்டை வித்துருங்க, நானே வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டிருக்காங்க. இதுக்கு திபோஸ்மிதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடியாது, என்னால் இந்த வீட்டை தர முடியாது, இது சாதாரணமான வீடு கிடையாது, பாரம்பரியமா இந்த வீட்டை வந்துட்டு நாங்கள் பாதுகாத்துட்டு இருக்கோம், எப்படி நான் டக்குன்னு இந்த வீட்டை வைப்பேன், என்னால் இந்த வீட்டை வைக்க முடியாது, இது என்னுடைய அடுத்த தலைமுறையும் வந்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் ராம் பிரசாத் வந்துட்டு விடுறதாவே இல்லை. முதல் தடவை கேட்டதுக்கு நோ சொல்லியிருக்காங்க, ரெண்டாவது தடவையும் கேட்குறாரு, அதுக்கும் நோன்னு தான் ரிப்ளை வந்திருக்கு, மூணாவது தடவையும் நோ தான். இப்படி பல முறை கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒவ்வொரு தடவை கேட்குறப்பையும் நோ 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 அப்படின்ற ரிப்ளை மட்டும்தான் வந்திருக்கு. திபோஸ்மிதாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரணமான விஷயம் தான், அவங்க கேட்டாங்க நம்ம நோ சொல்லிட்டோம் அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் ராம் பிரசாத்தை பொறுத்த வரைக்கும் இது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒவ்வொரு தடவை கேட்டு நோ சொல்லும் போதும் நம்மளை பயங்கரமாக அவமானப்படுத்துறாங்க, நம்மளை கேவலமாக நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்திருக்கான். திரும்ப திரும்ப இதே மாதிரி ராம் பிரசாத் கேட்டுக்கிட்டே இருக்க திபோஸ்மிதாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. அதில் அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டெல்லாம் தர முடியாது, இதுக்கு மேலே இந்த வீடு விஷயமா என்கிட்ட பேசாதீங்க, மேற்கொண்டு பேசுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இங்கே இருக்க வேணாம், நீங்கள் காலி பண்ணிடுங்க, நீங்கள் காலி பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வச்சு இந்த விஷயத்தை டீல் பண்ண வேண்டியது வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ராம் பிரசாத் நினச்சிக்கிட்டு இருந்தானோ அதே விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாயாலே வெளியில் வந்துடுது. இதுக்கு மேலே இந்த விஷயத்தை இப்படியே விட்டோம் அப்படின்னா இது சரிப்பட்டு வராது அப்படின்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு திபோஸ்மிதாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். அவங்க இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டை நமக்கு சொந்தமாக்கிக்க முடியாது, அதனால அவங்களே இல்லாம பண்ணிட்டா அதுக்கப்புறம் இந்த வீட்டை கம்ப்ளீட்டா நம்மளே டேக் ஓவர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் ராம் பிரசாத்துக்கு வருது. இப்பதான் ராம் பிரசாத் இந்த கொலை பண்றதுக்கான எல்லா விஷயத்தையுமே பிளான் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுவும் தனியா கிடையாது, தன்னோட ஒய்ஃபான பானுஸ்ரீ கூட சேர்ந்து. இந்த பிளானுக்காக இவங்க மட்டும் 1400 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வர கிடையாது, தன்னோட சொந்த பையனை சேர்த்து கொலை பண்றதுக்காக 1400 கிலோமீட்டர் டிராவல் பண்ண வச்சு கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த ராம் பிரசாத் இந்த கொலையில தன்னோட ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே இன்வால்வ் பண்ணியிருக்கான். இப்போ ஆபீசர்ஸ் கிட்ட எல்லாமே கிளியரா இருக்கு, எவிடன்ஸ் கிளியரா இருக்கு, இவங்களோட கன்ஃபெஷன்ஸ் கிளியரா இருக்கு, இவங்களுடைய மோட்டிவும் கிளியரா இருக்கு. இப்போ இவங்களோட கேள்வி எல்லாமே ஒண்ணு தான், எக்ஸாக்டா அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அன்னைக்கு அவங்க அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு எப்படி கொலை பண்ணாங்க.
இப்பதான் ராம் பிரசாத் அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த கொலை பண்றதுக்கான பிளான் எல்லாத்தையுமே போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நாங்க பேக் பண்ண ஆரம்பிச்சோம். ஃபேக்கான ஐடி கார்ட்ஸ், ஃபேக்கான நேம்ஸ் எல்லாத்தையுமே ஃபேக்கா ரெடி பண்ணோம். பை எடுத்துக்கிட்டோம். பையில எக்ஸ்ட்ராவா துணிங்க எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டோம். முன்னாடியே நாங்க பிளான் பண்ணியிருந்தோம் மாஸ்க்லாம் எடுத்து வச்சு முகத்தை மறைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. கூடவே இந்த கொலையை பண்றதுக்கான ஒரு ஆயுதத்தை நாங்க எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் சட்னியெல்லாம் அரைக்கக்கூடிய, இந்த மசாலாலாம் அரைக்கக்கூடிய ஒரு உரல் கல். பொதுவாக இந்த உரல் கல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட வீட்டு கிச்சன்லையுமே இருக்கும். அதனால இந்த உரல் கல் ஒரு பேக்குக்குள்ள இருக்குது அப்படின்னு சொன்னா பெருசா பிரச்சனை வராது. யாரும் பார்த்தா கூட இது ஒரு சாதாரணமான உரல் கல் தான் அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஆனா அதே கல் எடுத்து ஒருத்தவங்களோட தலையில் அடிச்சா அது பயங்கரமான ஒரு ஆயுதம். இது கூடவே ரேசரையும் எடுத்து வச்சு பேக் பண்ணாங்க. எல்லா ஐட்டத்தையும் பக்காவா பேக் பண்ணிட்டு எல்லாருமே ஒன்னா டெல்லிக்கு பிக்னிக் போற மாதிரி போயிருக்காங்க. இப்படி போன இவங்க அங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் எடுத்து தங்குறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாமே நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதுதான். கெஸ்ட் ஹவுஸ்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேப் போட்டு வர வச்சாங்க. இப்ப கேபும் வருது. இவங்க 3 பேருமே கேப்ல உட்கார்ந்து இருக்கிற அந்த சமயத்திலே இவங்க 2 பேருமே அவங்களோட முகத்தை மறைக்கிறதுக்காக மாஸ்க் எடுத்து போட்டுக்கிட்டாங்க. இப்ப கேப் பிடிச்ச அபார்ட்மெண்டோடைய வாசல்ல வந்து நிறுத்தினாங்க. சீக்கிரமா நாங்க வந்துருவோம், எங்களுக்கு உள்ளார பெருசா வேலை கிடையாது, நீங்க வெயிட் பண்ணுங்க, சொல்லப்போனா ரெடியா இருங்க, நாங்க டக்குன்னு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போறாங்க. போன இவங்க 6th floor போயிருக்காங்க. போயிட்டு டெமோஸ்மிதாவுடைய ரூம் கதவு போய் தட்டி இருக்காங்க. டெமோஸ்மிதாவும் கதவை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா வெளியில ராம் பிரசாத் மட்டும் கிடையாது, அவருடைய ஒய்ஃபும் கூடவே அந்த சின்ன பையனும் இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு சந்தோஷம். வாங்க வாங்க உள்ள வாங்க, இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு உள்ளார கூட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க வந்தவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிளாஸ்லாம் வந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட கொடுக்கறாங்க. இந்த கிளாஸஸ் தான் போலீஸ் ஆபீசர்ஸ் கிரைம் சீன்ல பார்த்தாங்க. இதை வச்சுதான் யாரோ ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படிங்கறத ஸ்டார்டிங்ல இவங்க கெஸ் பண்ணாங்க. இவங்க எல்லாருமே உட்காந்து ஒன்னா பேசிட்டு இருக்க அந்த சமயத்திலே அந்த ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் எங்களுக்கு தந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இதை கேட்ட டெமோஸ்மிதா வந்துட்டு இல்ல அந்த பேச்சையை விட்டுருங்க, அதை பத்தி நம்ம பேசவே வேணாம், நான் ஏற்கனவே சொன்னதான் அந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கும் நான் தர்றதா இல்லை அப்படின்ற மாதிரி மறுபடியும் அதே முடிவில் இவங்க ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இவங்க உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல ராம் பிரசாத் பேக்குள்ள வச்சிருந்த அந்த உரல் கல் எடுத்து தெபாஸ்மிதாவோட தலையில ஓங்கி அடிக்கிறான். அடிச்ச அடியில தெபாஸ்மிதா அதே இடத்துல கீழே விடுகிறாங்க. ராம் பிரசாத்தும் சரி அவனோட ஒய்ஃபும் சரி 2 பேரும் மாத்தி கண்டினியூஸா தாக்குறாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்றத தெபாஸ்மிதா கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. நம்ம வீட்டுக்கு பையனெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்களே அப்படின்னு சந்தோஷப்பட்டு அவங்க உள்ள கூட்டு வந்தாங்க. ஆனா இவங்க மாத்தி அடிச்சு தெபாஸ்மிதா கொஞ்சம் சுதாரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எடுத்துட்டு வந்த ரேசரை எடுத்து அவங்களோட 2 விரிஸ்ட்லயுமே வந்துட்டு அறுக்கிறாங்க. இதனால நிறைய ரத்தம் அவங்களோட உடம்பு விட்டு வெளியில போகுது. தெபாஸ்மிதா அவங்களோட பிளாட்லயே துடிக்க இறந்து போனாங்க. இதுல ஒரு கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராம் பிரசாத்தோட பையனுமே அங்கதான் இருந்திருக்கான். அவனுக்கு வெறும் 13 வயசு தான். அவன் அந்த ரூமுடைய ஒரு மூலையில் நின்று இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அவன் மேல பெருசா ரத்தம் பட கிடையாது. ஆனா தன்னுடைய அப்பா அம்மா 2 பேருமே சேர்ந்து ஒருத்தங்களை மோசமா கொலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத கண்ணுக்கு முன்னாடியே பார்த்திருக்கான். தெபாஸ்மிதாவுடைய கனவு எல்லாமே அவங்களோட பிளாட்ல அவங்க கூடயே சேர்ந்து செத்து போச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய ப்ரொஃபசர், ரிசர்ச் ஸ்காலர், அகாடமிக் ஓரியன்டா எக்கச்சக்கமான ஸ்டடிஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரிசர்ச், இந்த ஸ்டடிஸ் எல்லாம் வந்துட்டு நல்லபடியா வந்தது அப்படின்னு சொன்னா பின்னாடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணியிருக்கும். ஆனா அது எதுவுமே நடக்காம போயிருச்சு. இந்த கொலையை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ராம் பிரசாத் அதுக்கப்புறம் அவனோட ஒய்ஃப் 2 பேருக்குமே பயம் வர ஆரம்பிக்குது. எப்படியாச்சும் இந்த இடத்துல இருந்து மாட்டாம தப்பிச்சு போனோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரத்த கரையோடைய வெளியில போக முடியாது அப்படிங்கறதுனால பாத்ரூம்க்கு போயிட்டு 2 பேருமே குளிச்சுட்டு அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கவர்ல கட்டி பேக்ல வச்சுட்டு புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வெளியில வராங்க. இவங்க 2 பேரும் ட்ரெஸ்ஸை மாத்துறாங்க. பையனோட உடம்புல பெருசா அந்த ரத்த கரை எதுவும் இல்லைங்கிறதுனால அந்த பையனை அப்படியே விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்ல, அங்க இருந்த தெபாஸ்மிதாவுடைய செல்போனையும் எடுத்துக்கிறாங்க. அதுல எதனாச்சும் எவிடன்ஸோ இல்லை எதனாச்சும் ஓடிபியோ இருந்தா நம்ம அதை வச்சு இந்த ப்ராப்பர்ட்டியை மாத்திக்கலாம் அப்படின்ற எண்ணத்துல தான் அன்னைக்கு அவங்க அந்த போனை எடுத்துக்கிட்டே போயிருக்காங்க. அது மட்டும் இல்ல, யாராச்சும் ஈஸியாக உள்ளே வந்து இந்த கதவை திறந்துட்டாங்க அப்படின்னா இங்கே ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சிடும். உடனடியாக நம்மளை விரட்டி பிடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம டிலே பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சவங்க அந்த டோரை வெளியில லாக் பண்ணிட்டு கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் தான் அவங்க எப்படிலாம் தப்பிச்சாங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். கேபு போட்டு, ஆட்டோ போட்டு, பஸ்ஸில் ஏறி, ரயில்வே ஸ்டேஷன்ல ஏறி அவங்க சொந்த ஊருக்கு போயிருக்காங்க. முடிஞ்ச லெவலுக்கு எல்லா தடயத்தையுமே அழிச்சிடணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா எல்லா தடயத்தையுமே யாருனாலையுமே அழிக்க முடியாது. நம்ம கண்ணுக்கே தெரியாத சில விஷயங்கள்
ஆதாரங்கள் கூட ஃபாரன்சிக் டீம் வந்து மைக்ரோஸ்கோபிக் லெவலில் வச்சு கண்டுபிடிப்பாங்க. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொலையை பண்ணிட்டு அவங்க வெளியில் வர அந்த சமயத்தெல்லாம் அவங்களோட முகத்தில் எந்த ஒரு பதட்டமே இருந்திருக்காது. ரொம்பவே கேஷுவலாக யாரோ ஒரு நபரை பார்த்துட்டு வெளியில் போகிற மாதிரி ரொம்ப கேஷுவலாக அவங்க 3 பேரும் போயிருப்பாங்க. இப்படி இவங்க பிளான் பண்ண மாதிரி எல்லா விஷயத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம மாட்ட மாட்டோம், தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுதான் கிடையாது. தெபோஸ்மிதாவுடைய தங்கச்சி வந்து கால் பண்ணதில் இந்த கேஸ் தலையில மாறுது. ஆனால் இவங்க தான் குற்றவாளி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாலும் இழப்பு அப்படிங்கிறது இழப்பு தான். சிவாஜி காலேஜில் அவங்களுடைய ஸ்டாஃப் ரூமில் ஒரே ஒரு சேர் மட்டும் தனியாக இருக்கு, ஆளே இல்லாமல். அங்கே இருக்கக்கூடிய டெபோஸ்மிதாவுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல டீச்சர் இல்லை, ஒரு நல்ல கைடு இல்லை. அந்த காலேஜோட பிரின்சிபல் ஆரம்பித்து ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட இழப்பு வந்துட்டு பெரிய இழப்பு. இந்த காலேஜில் பல விஷயங்களை அவங்க முன்னு நின்று செஞ்சுருக்காங்க, நிறைய விஷயத்துக்கு அவங்க கைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க இல்லாதது ஒரு பெரிய இழப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இழப்பு அந்த காலேஜுக்கு மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, முக்கியமாக அவங்களுடைய குடும்பத்துக்கு. அதுலேயும் டெபோஸ்மிதாவுடைய தங்கச்சிக்கு. அவங்களோட தங்கச்சிக்கு டெய்லியுமே அவங்க அக்கா கிட்ட கால் பேசலை அப்படின்னு சொன்னால் நாளே முடியாது. ஆனால் இதுக்கு மேலே அவங்க தங்கச்சினால அவங்க கிட்ட பேச முடியாது. ஒரே ஒரு நாள் ஊர்ல இருந்து கிளம்பி வந்து ஒரே ஒரு மதியான வேலையில ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே வந்துட்டு சதைச்சிருக்கானுங்க. இது எல்லாமே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராப்பர்ட்டிக்காக, அந்த 4 செவத்துக்காக. ராம் பிரசாத்துக்கு என்ன நடந்தாலும் சரி தனக்கு அந்த வீடு வேணும். இதில் இன்னும் ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ பிக்னிக் போகிற மாதிரி டெல்லிக்கு சோத்து மூட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு போய் கொலை பண்ணியிருக்காங்க. அதுவும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு சின்ன பையனை கூட்டிகிட்டு. இப்போ அந்த சின்ன பையனும் ஜெயிலில் தான் இருக்கான். இப்போ அப்பா அம்மா சேர்ந்து இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இந்த மாதிரி போகிறோம் ஒரு கொலையை பண்ணுறோம் அப்படின்ட்டு. அந்த சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையனுடைய ரோல் என்னவா இருக்கும்? அவங்க கூட்டு போகிறாங்க, நம்மளும் கூடயே போகணும் அப்படின்றது மட்டும்தான் அந்த பையனோட மைண்டில் இருந்திருக்கும். இந்த ராம் பிரசாத் அந்த பொண்ணை மட்டும் கொலை பண்ண கிடையாது, தன்னோட பையனுடைய ஃபியூச்சரே வந்துட்டு சதைச்சிருக்கான். ஆனா இப்போ அந்த ராம் பிரசாத்துக்கு என்னதான் கிடைச்சது? ப்ராப்பர்ட்டியும் போச்சு, பிசினஸும் போச்சு, தான் எதிர்பார்த்த ஃப்ரீடமும் போச்சு, மொத்தத்தில் ஃபேமிலியே போச்சு. ஒரு வீடு வேணும் வீடு வேணும்னு சொல்லி ஒரு வீட்டையே இழந்துட்டு, ஒரு குடும்பத்தையே இழந்துட்டு இப்போ குடும்பத்தோட உட்காந்து ஜெயிலில் இருக்காங்க. எந்த ஒரு அப்பா அம்மாவும் தன்னோட பையனுக்கு இந்த மாதிரி சொல்லி தர மாட்டாங்க. நமக்கு வேணுன்றதுக்காக அடுத்தவனை அடி, அடுத்தவனை கொலை கூட பண்ணு, அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம்னு எந்த அப்பா அம்மாவும் சொல்லி தர மாட்டாங்க. இந்த கேஸ் வந்துட்டு இப்போதான் நடந்திருக்கு அப்படின்றதுனால இன்னுமே கோர்ட்டில் வந்துட்டு இந்த கேஸ் போய்கிட்டு தான் இருக்கு. இந்த கேஸுக்கு தீர்ப்பு தரதுக்கெல்லாம் இன்னும் நாள் ஆகும். ஆனா கண்டிப்பா ஒரு பெரிய தண்டனை தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பையனுக்குமே தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.